ஸ்டூடெண்ட் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் 27 சரியா. கம்பெனி லா அண்டு செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ், கம்பெனி மேனேஜ்மெண்ட், நிறுவன சட்டம் மற்றும் செயல் நடைமுறைகள் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நிறுவன மேலாண்மை சரியா. இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறுவன சட்டம் மற்றும் செயலர் நடைமுறைகள், நிறுவன மேலாண்மை, கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் சரியா. இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. த கான்செப்ட் அண்டு நேச்சர் ஆஃப் கம்பெனி வாஸ் எக்ஸ்பிளைன்டு இன் த ப்ரீவியஸ் லெசன் சரியா. கம்பெனியோட நேச்சர் என்னங்கிற ப்ரீவியஸ் லெசனில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வந்து அதை வந்து பார்த்துருக்கோம். இட் ஹேஸ் ஏ என்லெஸ் லைஃப் ஸ்பென் ஆன் த லைஃப் ஆஃப் த கம்பெனி இஸ் நாட் அஃபெக்டட் டியூ டு சேஞ்ச் இன் த மெம்பர் சரியா. எனி மெம்பர் மே கம் அண்டு go but the company life still it is death according to the previous of the act சரியா. previous of the act அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி in this lesson how this artificial person is managed is discussed. it is managed by group of human being அப்படிங்கிறாங்க சரியாப்பா. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அறிமுகத்தில் முந்தைய பாடம் நிறுவனத்தின் தன்மை மற்றும் மேலாண்மை கொள்கை சரியா மற்றும் கொள்கைகள் ஆகிய விரிவாக பார்க்கப்பட்டது. லாஸ்ட் லெசனில் வந்து அதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். இதில் வந்துட்டு அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, முந்தைய பாடம் நிறுவனத்தின் தன்மை மற்றும் கொள்கைகள் ஆகியன விரிவாக பார்க்கப்பட்டது சரியா. மேலும் நிறுவனம் என்பது ஒரு முடிவில்லா வாழ்நாள் கொண்டது சரியா. கம்பெனிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முடிவுங்கிறதே கிடையாது. லாங் லைஃப் என்ன ஆகும், அது பேசாமல் ரன் ஆகிட்டே வந்து இருக்கும். அதேமாரி நெக்ஸ்ட்டு நிறுவனத்தின் வாழ்க்கை உறுப்பினர்கள் மாற்றங்கள் காரணமாக பாதிக்கப்படுவதில்லை. அதேமாரி மெம்பரோட சேஞ்சஸ்னால என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எந்த சேஞ்சஸும் வந்து ஆகாது சரியா. அதேமாதிரி சோல் ட்ரேடிங் கன்சர்னில் சோல் ட்ரேடர் வந்து இறந்துட்டாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க லாஸ் ஆகிட்டாங்க, இன்சால்வன்சி வந்து ஆகிட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு சோல் ட்ரேடிங் கன்சர்ன், தனியார் வணிகம் இது மாதிரி வந்து இருந்தாக்கா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன்னால அவங்களுக்கு உடம்பு முடியல, வேறு பிஸ்னஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க டிசால்வ் வந்து பண்ணிடுவாங்க. அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஒருத்தர் மேலே ஒருத்தவங்களும் நம்பிக்கை இல்லை, அது மாதிரி சுச்சுவேஷன் வந்து வர நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கனாக்கா அவங்க அந்த பிஸ்னஸ் கன்சர்னே என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் கம்பெனியில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து வேணால் வெளில போயிடலாம், கம்பெனி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டிசால்வ் வந்து பண்ண வந்து மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த உறுப்பினர் வந்து போகலாம், அதாவது எந்த உறுப்பினர் வந்து போகலாம், ஆனால் நிறுவன சட்டம் விதிகள் அடிப்படையில் அதன் இறுதி வாழ்நாள் வரை இயங்குகிறது. எந்த ஒரு மெம்பர் வேணாலும் உள்ளே வரலாம், போகலாம், ஜாயிண்ட் ஆகலாம், டிசால்வ் வந்து ஆகலாம் சரியா, வைண்டப் வந்து ஆகலாம். ஆனாக்கா அவங்க மட்டும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தேன், கம்பெனி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கலைக்க வந்து மாட்டாங்க சரியா. இறுதி நாள் வரை இயங்குகிறது. இந்த பாடம் எப்படி நிறுவன செயற்கை நபர்களால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை விவாதிக்கப்படுகிறது. ஆர்டிஃபிஷியலில் எப்படி வந்து அது வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ணும், இந்த லெசனில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் வந்து பண்ணுறாங்க. இது மனிதர்களின் குழுவினால் நிர்வகிக்கப்படுகிறது. இட் மேனேஜ்ட் பை ஏ குரூப் ஆஃப் ஹியூமன் பீயிங் சரியா. ஹியூமன் பீயிங் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, இந்த குரூப் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஹூ அண்டர்டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி to run the business of the company are known as board of director and the member of the board individually called as director. The director play a vital role in the functioning of the company by controlling, guiding, directing and managing the affair of the company. The overall performance of any company vested with the director, so they are responsible for it. Every person in the board individually or collectively is responsible for achieving the objectives prescribed in the memorandum of association of the company. The appointment of directors and their qualification are
specified in the Companies Act 2013 chapter 11. சரியாப்பா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிறுவனத்தின் வியாபாரத்தை நடத்துவதற்காக பொறுப்பை நிறைவேற்றும் மனிதர்களின் குழு இயக்குநர்கள் குழு என்று அழைக்கப்படுகிறது. நிறுவனத்தை வியாபாரத்தை வந்து ட்ரேடை வந்து பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து நடத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்காக ஒரு குரூப்பை வந்து என்ன பண்ணுறோம், ஹியூமன் பீயிங்கோட குரூப்பை வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுறோம். அவங்களுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர், இயக்குனர் குழு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? மேலும் குழு உறுப்பினர்கள் தனித்தனியாக இயக்குனர் என அழைக்கப்படுவர். சரியா? அதே மாதிரி இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலாக என்னன்னு சொல்கிறாங்க, டைரக்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நிறுவனங்களின் விவகாரங்களை கட்டுப்படுத்தவும் வழிகாட்டுதலும் இயக்குவதும் மற்றும் நிர்வகிப்பதும் போன்ற நிறுவனத்தின் விவரங்களில் இயக்குநர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறுவனங்களில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாக்கா அதை வந்து சால்வ் பண்ணுறதும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும், அதை வந்து கைட் பண்ணுறதும், அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதும், மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லா ஒர்க்கையும் யார் வந்து செய்கிறாங்க, அவங்க டைரக்டர் வந்து செய்கிறாங்க. இதில் வந்து முக்கிய பங்கு வந்து அவங்க வந்து வகிக்கிறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த கம்பெனியின் ஒட்டுமொத்த செயல்திறன் இயக்குநர்களும் உள்ளது. எனவே இதற்கு அவர்கள் மட்டுமே பொறுப்பாகும். சரி, எந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஃபுல்லுமே என்ன டைரக்டர்கிட்ட வந்து இருக்குதோ, ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் சரி எது ஒன்றுனாலும் அவர் தான் என்ன பண்ணணும், பொறுப்பு வந்து ஏற்றுக்கணும். சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனி சட்டத்தின் அமைப்பு முறை ஆவணங்களில் விதிகளில் பரிந்துரைக்கப்பட்ட குறிக்கோள்களை அடைவதற்கு தனித்தனியாக அல்லது கூட்டாக ஒவ்வொரு இயக்குனரும் பொறுப்பாவார். சரியா? அந்த கம்பெனி ஆக்ட் பிரகாரம் என்ன ஆகும், அசோசியேஷன் பிரகாரம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இண்டிவிஜுவலாக இல்லாட்டி கூட்டாக வந்து என்னவாங்க, அவங்க வந்து பொறுப்பு வந்து ஆவாங்க. இயக்குனர் நியமனம் மற்றும் அவர்களது தகுதிகள் நிறுவனங்கள் சட்டம் 2013 அத்தியாயம் 11 குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் get yourself position and their selection is according to the procedure prescribed lay down in the act and the articles of association. சரியா? நிறுவனத்தின் மேலாண்மை உள்ள இயக்குநர்கள் குழு அணுக்கரு நிலை பெறுகின்றனர். சரியா? புரிஞ்சுதா? அவங்க வந்து அவங்களுக்குன்னு சரி ஒரு பொசிஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அடைகிறாங்க. சரியா? மேலும் அவர்களது தேர்வு சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள நடைமுறை மற்றும் நிறுவனத்தின் செயல்முறைக்கேற்ப உள்ளது. அவங்கள அப்பாயின்ட் பண்ணது செலெக்ஷன் வந்து எப்படி வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது இந்த ஆர்டிகல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, சின்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் எனி கம்பெனி டிபெண்ட் ஆன் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் இட்ஸ் டைரக்டர், தே கேன் பி கால்ட் அஸ் ஐ, இயர், பிரெயின், ஹேண்ட்ஸ், நர்வ்ஸ் அண்ட் அதர் எசென்சியல் பார்ட் of a company. The director formulate policies and establish organizational setup for implementing those policies in order to achieve the objective contained in the memorandum of association of the company அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, எந்த நிறுவனத்தின் வெற்றி அதன் இயக்குநர்களின் செயல்திறன் சார்ந்த செயல்பாட்டை சார்ந்துள்ளது. ஒரு கம்பெனியோட வெற்றி வந்து எதை வந்து சார்ந்துள்ளதுன்னா, அந்த இயக்குநர்கள் வந்து எப்படி வந்து செயல்படுறாங்க, அவங்களோட எஃபிஷியன்ட் என்ன, சரியா, அவங்களோட எபிலிட்டி என்ன, அதை பொறுத்து தான் என்ன ஆகும், வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எனவே நிறுவனத்தின் மேலாண்மையில் நிர்வாக இயக்குநர்கள் அதன் கண்கள், காதுகள், மூளைகள், கைகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகள் என குறிப்பிடலாம். சரியா? புரிஞ்சுதா? எனவே நிறுவனத்தின் மேலாண்மையில் நிர்வாக இயக்குநர்கள் எப்படி வந்திருக்கிறாங்க, கண் மாதிரியும் காது மாதிரியும் மூளை மாதிரியும் கைகள், நரம்புகள் மற்றும் பிற முக்கிய உறுப்புகள் என குறிப்பிடலாம். அவங்கள இயக்குனர் வந்து அப்படி வந்து ஒரு நிறுவனத்தோட ஒன்றாவது பார்ட்டாக வந்து அதில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இயக்குநர்கள் நிறுவனங்கள் கொள்கைகளை உருவாக்கி அதன் அமைப்பு மற்றும் ஆவணங்களில் விதிகளில் உள்ள குறிக்கோள்களை அடைவதற்கு பொதுவான அமைப்பை நிறுவுகின்றனர். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, பாலிசி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்டிங் தோஸ் பாலிசி in order to achieve. சரியா?
அச்சீவ் த ஆப்ஜெக்டிவ் கண்டெய்னிங் மொமெண்ட் அசோசியேஷன். அதேமாதிரி அவங்க வந்து குறிக்கோளை வந்து அடையிறதுக்கு போதுமான அமைப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஏற்று நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஏ டைரக்டர். சரி, மீனிங் அண்டு டெஃபினேஷன் ஆஃப் ஏ டைரக்டர்.